நான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிங்களா இல்லை ஓப்பன் பாக்ஸ்? எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லை, உள்ள ஃபோன் இருக்கா இல்லை செங்கக்கல் இருக்கான்னு பிரித்து பார்த்தா தான் தெரியும். இதைத்தான் அமேசான் மக்கள் சேஃப்டி பார்சல் சொல்கிறாங்க. அதாவது கவருக்குள்ளே ஒரு பார்சல், அந்த பார்சலுக்குள்ளே இன்னொரு பார்சல் இருக்குது. IQ 13 வந்திருக்கு, பட் 12 நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். முக்கியமாக செக் பண்ண வேண்டியது IME நம்பர். இங்கே இருக்க IME நம்பர் என்ன? ஸோ லாஸ்ட்டில் 999 முடியுது. ஸோ இந்த நம்பர் உள்ளே இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணணும். பாக்ஸோட சைஸை வச்சு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் மாதிரியோ இல்லை சாம்சங் மாதிரியோ சார்ஜிங் அடாப்டர் கொடுக்காமல இல்லை. பாக்ஸ் 120 வாட்ஸ் எடா பண்ணி வச்சுருக்கீங்க. சி டைப்பா? பின்னாடி வந்து லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மொபைல் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு போய் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டார்க் தீம் மாற்றிருங்க. ஸோ பெஸ்ட்டு சஜஷன் என்ன கேட்டால், நீங்கள் டார்க் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீலாக இருக்கும். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒயிட்டை விட டார்க் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு உண்மையிலே பெட்டர் ஃபீலாக இருக்கும். மொபைல் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் அதை விட முக்கியமான விஷயம் எங்கள் அம்மா. ஸோ அவங்க ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு. அண்ணா சிவானா என்னண்ணா ஓடிபிங்களா? ஓடிபி போகணும். கேஷ் ஆன் ஒன்றும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும். No signal. Super है नेटवर्क कवर करेगी रे. हाँ सुपर है உங்க நெட்வொர்க் வாங்கின பாவத்துக்கு ஜிபே பண்ணும்போதா அப்படின்னு நினைக்கிறமா. கடவுளே கிடைச்சிருச்சு என்ன கட்டுங்க. ஓகே அவ்வளோதான், பே பண்ணிட வேண்டியதான். எந்த கொடுமை சார் இது. டேய் வோடாஃபோன் என்னடா பண்ணுறீங்க? உங்கள் நெட்வொர்க் வாங்கினப்பா வச்சுக்கு சிறப்பாக பண்ணுறீங்கடா. பெருமையாக அதை நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் விட்டா டெலிவரி பாய் கட்டிச்சு குதிரை வருவோம். ஆனால் நெட்டு வேலை செய்யணும் குச்சிக்க இன்னொரு டைம் மட்டும் காமிங்கண்ணா. தக்காளி எனக்கு எந்த இருந்தால் வருவானுங்களோ. நான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிங்களா இல்லை ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி? ஓகே. இந்த ஆரன் சிங் வாங்கிறதுக்கு பாருங்க, வைக்கிறதுக்கு இடமே இல்லை. நான் கையில் தூக்கிட்டு தர்றேன். எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லை, உள்ள ஃபோன் இருக்கா இல்லை செங்கக்கல் இருக்கான்னு பிரித்து பார்த்தா தான் தெரியும். போய் பிரித்து பார்க்கணும் உள்ள ஃபோன் இருக்கா இல்லை செங்கக்கல் இருக்கான்னு. ஸோ பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஸோ அன்பாக்சிங் போட்டுற வேண்டியதான். இங்கே வச்சே போட்டுடலாம். எதுக்கு? நான் ரூமில் வச்சு தான் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எதுக்கு, நம்ம செல்லக்குட்டி பைக்லேயே வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள மொபைல் இருக்கா இல்லை செங்கக்கல் இருக்கா பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து பவுச் ஆர்டர் போட்டிருந்தேன், பட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். நைஃபு எல்லாமே உள்ளே இருக்கே, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஒன்று சாருங்க, அது வரைக்கும் ஃபோன் பத்திரமா இருக்கணும், யாரும் தூக்கிட்டு போயிருக்கூடாது. ஓகே, பைக்லேயே வச்சு அன்பாக்சிங் பண்ணிட வேண்டியதான். எங்கிட்ட விழுந்து போயிடாத, உன்னை புலந்துருவேன். பிரித்து பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். சிசர் என்னடா கறி பிடிச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ சில நாட்டு வைத்தியங்கள் பண்ணதுனால அப்படி இருக்குது. கோல்டு பிடிச்சிருந்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ வலது கை உள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு தெரில, பார்ப்போம். என்ன ஒட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இதை தனியாக கட் பண்ணணுமா? ஆமாம், இதுவே தனியாக கட் பண்ணணும் போல். என்ன எத்தனைடா இருக்கு? ஓகே, கட் பண்ணியாச்சு. இன்னும் கட் பண்ணலையா? சூப்பர். ஓகே, இப்போ இந்த பார்சல் தனியாக வருது. இதைத்தான் அமேசான் மக்கள் சேஃப்டி பார்சல் சொல்கிறாங்க. அதாவது கவருக்குள்ளே ஒரு பார்சல், அந்த பார்சலுக்குள்ளே இன்னொரு பார்சல் இருக்கு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? அந்த இருக்கு ஸோ
iQOO 12. ஸோ நம்ம விலாகுக்கு ஸோ அப்கமிங் நியூ மொபைல்னு சொன்னாங்க. ஸோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ காரணம் 4Gயில் மோட்டோ மொபைல் தான். ஸோ உண்மையிலேங்க உண்மையிலே எடிட்டிங்க்கு சரி மற்ற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம சேனலுக்கு ஒரு பிக் அப்டேட்னு சொல்லலாம். iQOO 12 iQOO 13 வந்திருக்கு. பட் 12 நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதைத்தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். iQOO 12 அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஓடி போண்டு ஓடு. அப்புறமேல அதை க்ளீன் பண்ணணும். ஓகே, இதை பார்த்து சேஃப்டியாக ஓப்பன் பண்ணணும். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்? iQOO 12. ஓகே, இதுக்கு மேலே நம்ம உள்ளே வச்சு ஓப்பன் பண்ணிடலாமா? இல்லை வெளியே வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் மேலே படாமல் ஒரு கோடு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது? இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குங்க, அதை அப்படியே நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம். எதுக்கு வேணாம், சிசர் வச்சே ட்ரை பண்ணுவோம். ஸோ அமேசான் சைட்லேருந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லைன்றாங்க. ஸோ நீங்கள் மேஜராக செக் பண்ண வேண்டியது IMEI நம்பர் தான். எப்போது மொபைல் எடுத்தாலும் சரி முக்கியமாக செக் பண்ண வேண்டியது IMEI நம்பர். இங்கே இருக்க IMEI நம்பர் என்ன? ஸோ லாஸ்ட்டில் 999 முடியுது. ஸோ இந்த நம்பரை உள்ளே இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணணும். ரெண்டும் சேமாக இருந்தால் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கிற காற்றுக்கு அது பறந்துடாமல் அது எப்போ அது என்ன அப்படின்றத நான் அப்புறமே அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். மோட்டார் ஸ்போர்ட் BMW iQOO ப்ரீமியர் பார்ட்டாக BMW iQOO மொபைலில் BMW மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்திருக்க வெர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எல்லா மாடல் ஒரே ரக செக் பண்ணிக்கணும். 512 GB தான் நான் எடுத்தேன். அது சேமா அப்படின்ற செக் பண்ணிக்கலாம் எங்கே இருக்கு. ஸோ நான் எடுத்தது பிராண்ட் வந்து 512 GB தான் நான் எடுத்தது. 260 GB நான் போயிருக்கலாம். பட் SD கார்டு அவைலபிள் இல்லை. நம்ம எடுக்கிற வீடியோஸ்க்கும் அது எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு அதிக ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேணும். ஸோ அதனால் 512 எடுத்துட்டேன். ஸோ உள்ளே எனக்கு தெரிஞ்சு பாக்ஸோட சைஸை வச்சு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் மாதிரியோ இல்லை சாம்சங் மாதிரியோ பேட்டரி கொடுக்காமலாம் இல்லை. ஸோ அது என்ன பவர் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்காமலாம் இல்லை. பாக்ஸோட சைஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக iQOO சார்ஜிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி விழுக்கிறது? வாடா என்னங்க எப்படி கொடுத்தாலும் வரமாட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த குழுக்கிறதுக்கு சேஃபாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணாமையே எங்கே அந்த கிளைண்ட், இதை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ தான் சீலே பிரியுது. ஸோ இப்போ தான் சீல் பிரியாச்சு. நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. பாக்ஸ் இப்போ தான் ஓப்பன் ஆக போகுது. செக்கிங் பண்ணிடலாம். அப்படி உள்ளே என்ன கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத பார்த்துலாம். உண்மையிலே செம்ம ஃபுல் பிராண்டடாக இருக்கு. ஓகே சூப்பர். உள்ளே நீங்கள் எடுத்தோன்னா மொபைல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மொபைல் தான் இருக்குது. உண்மையிலே ப்ரீமியம் குவாலிட்டிங்க. கிட்டத்தட்ட அதாவது இது கம்பேரிசன் சொல்லப்போனால் வெயிட் வைஸ் நான் பார்க்கும்போது நான் யூஸ் பண்ண மொபைலை விட இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் இன்ஹேண்ட்ஃபீல்டு கொஞ்சம் உண்மையிலே பெட்டராக இருக்குது. இவர் இருக்கான்னு பாருங்கள், இவனை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். இது வரைக்கும் சேனல் ரன் பண்ணி தூக்கி நிப்பாட்டது இவன் தான். பட் இங்கேருந்து நம்ம சேனலை இன்னும் பீக்கு கொண்டு போக போகிறது இவன் தான். ஸோ உண்மையிலே நான் எடுத்தது காரணமே நம்ம சேனலுக்காக மட்டும் தான். ஏன்னா எடிட்டிங் ப்ராசஸ்க்கு ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துலாம். செல்லக்குட்டி நீ கீழே விழுந்துடாத ஓரமாரு. இந்த நான் மொபைலை ஓப்பன் பண்ணி ரிவ்யூ அப்புறம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இப்படி வச்சேன்னா அப்படியே சரிவிட்டு போய் வாங்கின அன்னைக்கு பூஜை பண்ணிடும். கொஞ்சம் சேஃப்டி ஆயிரு, கீழே விழுந்துடாத. பாக்ஸ்குள்ளே அப்புறம் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம்.
என்னடா அது பிடுங்கோடனே வந்துருச்சு. இதை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, ஒரு சின்ன பாக்ஸ், அதை எடுத்தோடனே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குங்க. உண்மையிலே எனக்கு காற்றடிக்கிறத பார்த்தா சந்தேகமாக இருக்குது, நம்பிக்கை இல்லை இது கீழே விழுந்துடும். என்ன பண்ணலாம், நம்ம டவுசர் பையில் வச்சிடலாம், சேஃப்டியாக இருக்கட்டும். ஸோ உண்மையிலே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் டிசைன் கொடுத்துருக்காங்க, வேறு லெவல். இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே அப்படி என்ன வச்சுருப்பானுங்க, ஐக்யூ மேனுவல் புக். ஸோ நம்ம இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த நோட் புக்கு, அதாவது இதைத்தான் இதோ ஒன்று சொல்லுவாங்க, டேப்லெட்டோ கேல்குலேட்டோ. அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ ஒன்று போட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு சின்ன பிரிண்டர் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ், இல்லை இது வாரண்ட்டி கார்டு. ஸோ இது வந்து நம்ம ஐக்கியோட வாரண்ட்டி கார்டு, எத்தனை இயர் வாரண்ட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி வாரண்ட்டி கிளைம் பண்ணக்கூட நிலைமை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சு, உண்மையிலே பரவாயில்ல. இந்த சிலிக்கான் கவர் பவுச்சு எத்தனை நாள் தாங்கும்னு தெரியாது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். மொபைலு, இது வால்யூம் பட்டனா, இது வால்யூம் ப்ளஸ் தான், இது மைனஸ் தான், இது பவர் பட்டனா, ரைட்டு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு மேலே இருக்குது, இது நார்மல் தான். ஸோ ஐக்யூ மொபைலோட டோட்டல் மேனுவல் புக்கு இதாங்க. அதாவது இந்த ஐக்யூயோட மொபைலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் மினி ஜெராக்ஸ் மணி ரெண்டே பக்கத்துக்கு அடித்து கொடுத்துட்டான். சூப்பர். இதுதான் குயிக் ஸ்டார்ட் கைடு. ஸோ இதை பார்த்து நீங்கள் குயிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்தால் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி கொள்ளவும் அப்படின்னு எழுதலை. என்னோடய சைட்லேருந்து நான் ஒரு சஜஷன் பண்ணுறேன். வேறு என்ன இருக்கு அப்பா, உண்மையிலே ஒரு பிக் சைஸ் அடாப்டர்னு தான் சொல்லணும். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, சி டைப்பா? என்னங்க C2Cன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா நீங்கள் பார்த்து சி டைப்பில் இருக்குது. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல, எனக்கு இப்போ தான் தெரியுது. நீங்கள் யாராவது நோட் பண்ணி தான் சொல்லுங்கள். C2Cன்னு நினைக்கிறேன், அதே தான். சி டைப் டு சி டைப்பு, பிரமாதண்டா. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஐக்யூ பிராண்டில் எனக்கு இப்படி தான் இருக்குது, இது வரைக்கும் எனக்கே தெரியாது, எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு யாராவது நீங்கள் சி டைப் டு சி டைப் சார்ஜிங் கேபிள் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். 120 வாட்ஸ் பவர். ஸோ இனிமேல் நம்ம மொபைலுக்கு பவர் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அந்த இருக்கான் பாருங்கள், சம்டைம்ஸு ஒரு 6 ஹவர்ஸ் கூட ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆக. ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. 120 வாட்ஸ், கிட்டத்தட்ட 120 வாட்ஸ்ன்றது எவ்வளோ மணி நேரத்தில் சார்ஜ் ஏறும்னு தெரில, எத்தனை மினிட்ஸில் ஏறும்னு தெரில, செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணிடலாமா? இதை ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கலாம். அடிக்கிற காற்றுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பறந்துருக்குன்னு நினைக்கிறேன். 1 மினிட் இருங்க. ஃபஸ்ட்டு சார்ஜிங் கேஸை உள்ளே வச்சிடலாம். நான் எப்படி எடுத்தேன், இப்படி தான் எடுத்தலாம், இல்லை இப்படி எடுத்தலாம். ஏங்க இது எப்படி எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துருச்சேன். ஓ இப்படி தான் எடுத்தணும், மறந்துருச்சு. இதை உள்ளே வச்சிடலாம். இது IQ 13 வந்துருச்சு. பட் நான் 12 எடுத்த காரணமே இந்த 100Xக்காக தான். சரி ஓகே, இனி நம்ம போயிட்டு ரூமில் வச்சு ஒரு சின்ன ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். அப்புறம் சொல்ல மாட்டேன், இவன் கூடயே இவனையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவனே இதுதான். கிட்டத்தட்ட நம்ம சேனலை எடிட் பண்ணுறதுக்கு இவனும் ஒரு மேஜர் கீ தான். ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ் இது எல்லாமே SD கார்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கேமராவில் போட்டு. அதை எடிட் பண்ணி யூஸ் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக தான். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? இந்த அமேசான் பேக்கிங் பண்ணுற கவர் இருக்குது, இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ள நான் படுற கஷ்டம் இருக்குது, உண்மையிலே பெரிய கஷ்டமாக இருக்குங்க. இதை எந்த ஆங்கிள்லேருந்து எப்படி அன்பாக்சிங் பண்ணுறதுனே தெரியல. கோடை போட்டுற வேண்டியதான், சென்டராக ஒரு கோடு. வந்துடுறா, ஆய் கைப்புள்ள. ஓகே, அட பாவிகளா, இத்தனூன்னு ஓடிஜிக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸா? இவனுக்கு பாருங்க, இத்தனூன்னு ஓடிஜி இவ்வளோ பெரிய பாக்ஸு. உள்ள ஸ்பாஞ்சு ஏதாவது வச்சுருந்தா கூட பரவாயில்ல. சரி, இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுட்டு சேஃப்டி பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இது ஃபஸ்ட்டு எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும், அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதோட மேஜர் பர்பஸை இப்போ நான் எடுக்கிற வீடியோ முதல் கொண்டு கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை SD கார்டில் போட்டு ஸோ மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்க்கணும், SD கார்டுக்கும் மொபைலுக்கும் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்றத. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மொபைல் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே இருக்க IMEI நம்பரும்
ஐஎம்இ நம்பரும் மொபைலில் இருக்க ஐஎம்இ நம்பரும் சேம் நம்பராக்கா நம்ம செக் பண்ணி ஆகணும், அதை விட்டுறவே கூடாதுங்க. ஸோ ஃபோனை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோனோட குவாலிட்டிஸ், அதாவது கேமரா குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸு குவாலிட்டி, இது எல்லாத்தையும் வீடியோவும் அப்கமிங்கில் வரும். ஸோ இல்லை இந்த வீடியோ நான் கடைசியில் கூட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸை வெளியே எடுக்கிறது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. நானும் இப்படி வச்சு குளிக்க பார்க்குறேன், இப்படி வச்சு குளிக்க ஒரு நிமிஷங்க மறந்துருச்சேன். இப்படி வச்சுட்டு இப்படியும் எடுப்பாங்க. என்னங்க இது, நான் வெளியே எடுக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, முடியல. வச்சுட்டு சேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்துடுறா அடே, வெளியே வாரா. டாலரன்ஸை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க போல். கிட்டத்தட்ட மேலே இருக்க பாக்ஸுக்கும் கீழே இருக்க பாக்ஸுக்கும் 10 மைக்ரான் கிட்ட வேரியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ டைட்டாக இருக்குது பாக்ஸு. இப்போ இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் லூஸாக கொடுத்துருக்கலாம். எடுக்கிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை எனக்கு தான் எடுக்க தெரியலையா அப்படின்னு தெரியல. வந்துடுறா கை புல்ல புடிங்க வரப்போதுங்க. ஐயோ துடு இது ஆக்ஷன் நேரம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கீழேருந்து எடுக்கணுமா மேலேருந்து எடுக்கணுமா எப்படி எடுக்கிறதுனே தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நினைக்கிறேன். இல்லை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இதை நான் எப்படா வெளியே எடுக்கிறது? இல்லை எனக்கு தான் எடுக்க தெரியலையா, இல்லை இவனுக்கு கிழிச்சு தான் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கானுங்களா? என்னங்க பண்ணுறது இதை? எனக்கு தெரிஞ்ச சீலை ஓப்பன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். வெளியே வருமா வராதா? 2 கோடு மாதிரி இருக்கேன், டிஸ்பிளேயோட விழுந்ததா இல்லை அதை ஓப்பன் பண்ணுறது? ஐயோ வந்துருச்சு. ஒன்று சரிங்க. ஸோ இதுதான் ஓப்பன் அன்பாக்சிங்கா? புரிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் ரியல் அண்ட் டிஸ்பிளேல ஒரு கிராச் கூட இல்லை. ஸோ அமேசான் நிறுவனத்துக்கு உண்மையிலே பாராட்டுக்கள். ஏன்னா டிஸ்பிளே டேமேஜ் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஐயப்பா கீழே விழுந்துறாங்க, நீ ஓரமாவா. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் புரியும். ஸோ கேவ்டு டைப் கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயமும் அதான். எனக்கு கேவ்டு டைப்பில் இருந்தால் எனக்கு பிடிக்காதுங்க உண்மையிலே. அது என்ன எடுத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எங்கிட்ட கீழே விட்டிங்களாலும் சரி, கேவ்டு டைப்பில் இருந்தால் அந்த எஜ்ஜுக்கு சைடில் விழுந்துடும், உடஞ்சிடும், ஈஸியாக உடஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்குன்னு அடிக்கடி கீழே போடுவேன்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுல, அது என்னென்னா இந்த சைடில் ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பின்னாடி வந்து லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சைடு கார்னர் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. அடி ஷைனிங்காக கொஞ்சம் லக்ஸுரி டைப்பில் இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த 100X ஸோ IQ 13 லான்ச் ஆயிடுச்சு. பட் நான் 12 எடுத்ததுக்கு காரணம் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 100Xக்காக தான். அது என்ன, அதுக்கு 100X எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ஆன் பண்ணிடலாம். துது இது ஆக்ஷன் நேரம். ஆன் ஆயிடுறா சொல்லும். ஆன் ஆயிருமா? அழுத்தி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அழுத்தி பிடிச்சா அது ஆனாம்னு நினைக்கிறேன். இல்லை சார்ஜ் இல்லையா, ஒருவேளை பேட்டரி போயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சு. நான் கூட பேட்டரி இல்லைன்னு நினச்சேன். பரவாயில்ல, IQ பேட்டரியோடு தான் கொடுத்துருக்கான். ஐயோ ஃபேஸ் ரிவீல் ஆகுது. பிளாக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நானே பிளாக்காக தான் இருப்பேன், அதனால் ஒன்றும் தெரிய வாய்ப்பு இல்லை. என்னமோ காட்டியிருக்கான். யுனைடெட் ஸ்டேட் இங்கிலீஷ் ஸ்டார்ட்னு கொடுத்துடலாம். இல்லை இந்த வோடாஃபோன். ஃபஸ்ட் நான் வோடாஃபோன் வச்சுருந்தேன். எனக்கு செம்ம இரிட்டேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் டவர் கிடைக்காம போனால் பரவாயில்ல, மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் டவர் கிடைக்காம போனால் பரவாயில்ல. ஆனால் நிமிஷத்துக்கு ஒரு டைம், அதாவது 1 நிமிஷம் டவர் கிடைக்கும், 1 நிமிஷம் நெட்டு கிடைக்காம போயிடும், 1 நிமிஷம் டவர் கிடைக்கும், திரும்ப 1 நிமிஷம் டவர் கிடைக்காம போகும். அப்படியே இருந்தது. அதனால் ஏர்டெல் மாற்றிட்டேன். என்னடா சொல்கிறான், கனெக்ஷன் நோ இன்டர்நெட்டா? அட பாவிகளா, இப்போ நான் சிம் வாங்கினேன், நோ இன்டர்நெட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, நெட் இருக்கு. கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி. ஸோ பையன் ரெடி ஆகிட்டான் போல். ஓல்டு ஃபோன் கொஞ்சம் பெரிய சைஸுங்க. ஸோ உங்களுக்கே கம்பேர் பண்ணும்போது தெரியும். என்னோடய ஓல்டு ஃபோனை கம்பேர் பண்ணுறப்போ இது என்ன மொபைல்னு கேட்டிங்கன்னா Moto G60. கிட்டத்தட்ட 4G தான். 4G வச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். சீரியஸாக
நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் நான் வோடாஃபோன் தான் வச்சுருந்தேன். வோடாஃபோன் லைட் டைம் அன்லிமிட்டடுங்களா. ஸோ வீட்டு மொட்டை மாடில் நின்றுட்டு டவரே கிடைக்காது. ஒவ்வொரு வீடியோ ஏறுற வரைக்கும் பைத்தியக்காரமாக நின்றுக்கிட்டு இருப்பேன். இனிமேல் அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் 5G வந்ததுனால. பார்க்கலாம் அது எந்த லெவலுக்கு மாட்டோம். ஓகே, என்னோடய மெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, போட்டுடலாம். நம்ம சேனல் எல்லாமே ஃபஸ்ட்டு ஜாலியாக ஓப்பன் பண்ணுவோம். ஐடி மட்டும் சொல்லுவேன்னு பார்க்காதீங்க, நான் ஐடியே சொல்ல மாட்டேன். @gmail. என்னடா அது பாஸ்வேர்டு தப்புன்றது? கேட்கறதோ கரெக்டாக தானே போட்டேன், கரெக்டாக தானே பாஸ்வேர்டு, ஆல்ரெடி தப்பாச்சு. அப்போ எங்கேயோ மாறி இருக்கு, என்னவா இருக்கும்? வேறு வழியே இல்லையா? எனக்கு பாஸ்வேர்டு மறந்து வச்சு. சூப்பர், என் சேனல் பாஸ்வேர்டே எனக்கு மறந்து வச்சு. இந்த நிலைமையில் நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள், பிரமாதம். இப்போ நான் சேனல் பாஸ்வேர்டை போய் தேடணும். என்னோடய யூடியூப் சேனல் ஐடியோட பாஸ்வேர்டே எனக்கு மறந்து போச்சு. பிரமாதம் இல்லை? இப்படி இருந்தால் எப்படி? கிட்டத்தட்ட நான் லாகின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் மேபி மறந்துருக்கலாம். பட் நான் கரெக்டாக தான் போட்டேன் கீவேர்டு. எப்படி பாஸ்வேர்டு போய்ட்டு என்ன கண்டுபிடிப்போம். ஓகே, பாஸ்வேர்டை மாற்றியாச்சு. பாஸ்வேர்டை மாற்றிட்டேன், எனக்கு தெரிஞ்சு இப்போ போட்டால் வரும். என்டர். ஸோ பாஸ்வேர்டு போட்ட உடனே கன்ஃபார்ம் வெரிஃபிகேஷன் கேட்குறான் பாருங்கள் பையன். ஸோ கன்ஃபார்ம் டு வெரிஃபிகேஷன். ஓகே, நம்ம பையன் தான் இது. ஸோ அக்செப்ட் அலவுடு கொடுக்கலாம். ஸோ முடிஞ்சுங்க, எல்லா செட்டப்பும் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே ஆப்போட மொபைலோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ண உடனே. ஸோ இதுக்குள்ளே தேவையில்லாத ஆப்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இருந்தால் முதல் மாற்றி விட்டணும். நீங்கள் மொபைல் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு போய் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் செட்டிங். செட்டிங் எங்கே இருக்கு? செட்டிங்கில் நீங்கள் போயிட்டு ஸ்க்ரீன் டிஸ்பிளே போயிருங்க. டிஸ்பிளே போயிட்டு டார்க் தீம் மாற்றிடுங்க. ஸோ பெஸ்ட்டு சஜஷன் என்ன கேட்டால், நீங்கள் எப்போ மொபைல் வாங்கினாலும் சரி, ஆல்ரெடி மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஒயிட் ஸ்க்ரீன் எங்கே இருக்க ஒயிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதீங்க, டார்க் தீமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணும்போது உங்கள் கண்ணை போகிறதுக்கு வேகமாகவே பிளைண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் டார்க் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீலாக இருக்கும். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒயிட்டை விட டார்க் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு உண்மையிலே பெட்டர் ஃபீலாக இருக்கும். ஐ ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பான், அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேணாம், கொஞ்சம் ஓரளவு ஷேடாக இருக்கும், அது நீங்கள் கொடுக்காதீங்க. எனக்கு டார்க் தீம் தான் பெஸ்ட்டு. ஓவரால் பிரைட்னஸ் எந்த அளவு இருக்குன்னா, அதிகமாகவே இருக்குது. எனக்கு இந்த அளவு இருந்தாலே போதும், இதுவே எனக்கு அதிகம் தான். நானே இதுவே எனக்கு இதில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த சிம் எஜெக்டர் பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எடுத்து பார்த்துடலாம். ஸோ ஹார்ட்டின் மாதிரி இல்லை, பட்டு ஓரளவு ஹார்ட்டின் மாதிரி இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நார்மல் ரவுண்ட் ஷேப்பை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மொபைலோட கேமரா குவாலிட்டி செக் பண்ணிட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா மொபைல் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் அதை விட முக்கியமான விஷயம் எங்கள் அம்மா. ஸோ அவங்க ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஃபோட்டோ தான். ஸோ மொபைல் வாங்கின ஃபஸ்ட்டு உடனே எங்கள் அம்மா ஃபோட்டோ தாங்க. அம்மா ஃபோட்டோ. அதுக்கப்புறம் யார் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நம்ம கடவுள், அதாவது நம்ம சில்வர் ப்ளே பட்டனும், நம்ம சில்வர் ப்ளே பட்டன் பின்னாடி தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அண்ட் தேட் ஃபோட்டோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் ஃபோட்டோ தேட் ஃபோட்டோ. ஸோ அடுத்த ஃபோட்டோ என் பைக்கில் இருக்க சிவபெருமான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். ஸோ எல்லா நிலைமையிலையும் கூட இருக்க ஒருத்தருங்க, அதாங்க. ஸோ அவரோட ஃபோட்டோ தான் இது, டேட் ஃபோட்டோ. ஃபோர்த்து ஃபோட்டோவும் அவரே தான் விழுந்துருச்சு. ஸோ அதுக்கு அப்புறம் தான் என்னோடய செல்லக்குட்டி இட்டாச்சி. அப்புறம் லாஸ்ட்டாக நான் ஃபைனலாக நான் இட்ஸ் மீ. ஓகேங்க. ஸோ மற்ற ரிவ்யூஸ்லாம் நான் அப்புறமேல அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு விஷயம், இந்த தேவையில்லாத ஆப்பெல்லாம் டெலிட் பண்ணுறது. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆப்ஸு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காம்பஸ்,
ஸோ அது எப்படி டெலீட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதா ஆப்ஷன் தான் இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை. ஸோ ஃபேஸ்புக்கு நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கேம் ஸ்பேஸு அதுவும் டெலிட் பண்ண முடியலையா, வேறு என்ன இருக்குது. ஸோ மியூசிக்கு இது மொபைலோட வந்ததுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அவ்வளோதாங்க, தேவையில்லாத ஆப்ஸுன்னு எதுவுமே கொடுக்கல, கொஞ்சம் எல்லாமே ப்ராப்பராக தான் கொடுத்துருக்கா. ஸோ இப்போ நியூ மொபைல் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடிட் பண்ணுற ப்ராசஸ் தாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் மோஸ்ட் ஆஃப் த எடிட்டிங் எல்லா வீடியோஸுமே கைன் மாஸ்டரில் தான் பண்ணுவேன். ஸோ கைன் மாஸ்டரில் என்னோடய ஓல்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எடிட்டிங் ப்ளஸ் பாயிண்ட் தான். நான் ஃபஸ்ட்டு சேனலுக்காக தான் அந்த மொபைலே வாங்கினேன். ஸோ ஓல்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டருக்கு ஓல்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராசஸரை கைன் மாஸ்டரில் அது 2K 4K வரை தான் எடிட் பண்ண முடியும். அதுவும் 4Kல 30 fps தான் எடிட்டிங் பண்ண முடியும். 30 fpsக்கு மேலே நான் எடிட்டிங்கே பண்ண முடியாது. பட் கைன் மாஸ்டரில் இப்போது நியூ மொபைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு 8K வரையே சப்போர்ட் ஆகுது. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், எனக்கு 8K வரையே சப்போர்ட் ஆகுது. இதுவே ஓல்டு மொபைலில் வந்துட்டு 4K தான். 4K இருக்குது, பட் 4Kல 60 fps என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ மொபைலில் 8K வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்கும். வீடியோ குவாலிட்டி நான் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உண்மையிலேங்க ஸோ ரியலி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வாங்குகிற பட்ஜெட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஒர்த்தாக இருக்கணும். 47 ரூபாய்க்கு அவன் இது கூட கொடுக்கலாட்டி எப்படி. ஸோ கிட்டத்தட்ட நாளைக்கு வந்து லாஸ்ட் இந்த பார்ட் வரும் நினைக்கிறேன். இந்த பார்ட் வந்ததுக்கப்புறம் OTT ரிப்போர்ட் லாஸ்ட் பார்ட்டு. இந்த பார்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸோ இந்த ஐக்கிய மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்டை நான் இதில் தான் எடிட்டிங் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மொபைலுக்கு ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நான் மொபைல் வாங்கும்போது இன்னொரு பாக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் இதுதான் இருந்தது. அந்த வீடியோஸ்லாம் ப்ளே ஆகுமான்னு தெரில. இது சாங்ஸு, இது வீடியோ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஓகே. ஸோ மோஸ்ட்லி ப்ளே ஆகுது. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ளேயே ஆகாது, வீடியோ ஸ்ட்ரகிள் ஆகும். பட் இங்கே பரவாயில்ல, ப்ளே ஆகுது. அதை நினச்சி பெருமைப்பட வேண்டியதான். உண்மையிலங்க ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்க போகுது. ஸோ இனிமேல் எடிட்டிங்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இனிமேல் எல்லா வீடியோஸும் வரும். இனிமேல் டிலே ஆகாது ஒவ்வொரு வீடியோஸும். ஓகே, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ ஹை காஸ்ட்லி மொபைல்ஸ் வாங்காதீங்க. ஜஸ்ட் நான் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப மொபைல் வாங்குங்க. ஸோ அதை பயன்படுத்துங்க. வேஸ்ட்டாக நல்ல விஷயங்கள் மட்டும் பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, லவ் யூ ஸோ மச். டாடா.